நேற்றைய தினம் பேசுகையில் துஆ என்பது நமக்கு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சம். மலக்குமார்கள் ஒரு சில காரியங்களை செய்வதன் மூலம் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்கிற தலைப்பின் கீழே 5 விஷயங்களை நாம் மேற்கோள் காட்டி பேசியிருந்தோம். பொதுவாக துஆ என்பது நாம் நினைத்த காரியங்களை நமக்கு கைகூட செய்யக்கூடிய அம்சமாக இருந்தாலும் கூட அது நிரப்பமான பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும், அதாவது எறும்புகளில் ஆரம்பித்து ஊர்வன பரப்பன எல்லா உயிரினங்களும் சரி, அதே நேரத்திலே கடலில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் சரி, ஹத்தல் ஹூத்து ஃபில் பஹைன்னு சொல்லுவாங்க, கடலில் வாழக்கூடிய எல்லா மீன் இனங்களும் எல்லா உயிரினங்களும் ஒரு மனிதருக்காக துஆ செய்கிறது. யார் அந்த மனிதர் என்று சொன்னால், அலா முஅல்லிமின் நாஸில் ஹைர், தான் கற்ற நலவை பிறருக்கு எடுத்து சொல்கிறாரே அப்பேற்பட்ட ஒரு மனிதர், தான் கற்று வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். உதாரணத்துக்கு நாம் காலையில் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு பயானை நாம் இங்கே அமர்ந்து கேட்கிறோம், கேட்டுவிட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், மக்கள்கிட்ட போய் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுகிறோம். இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன திக்ர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன திலாவத் இருக்குது, முயற்சி செய்து பாருங்களேன், ஓதி பாருங்களேன், செய்து பாருங்களேன் என்று நாம் கற்ற நல்ல விஷயங்களை பிறருக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அது ஆகப்பெரும் பிரயோஜனமாக ஆகப்பெரும் நன்மை தரக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக துஆ செய்கிறது, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக துஆ செய்கிறது. அல்லாஹும் அவனுக்காக நன்மையை நாடுகிறான், மலக்குமார்களும் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. நாம் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்க வேண்டும், அவ்வளவு. இது ஒரு பெரும் பிரயோஜனம் தரக்கூடிய அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அதே போல இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஸலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனுக்காக துஆ செய்கிறார்கள். ஸலவாத்துனா நாம ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நெடிய ஒரு ஸலவாத்தை சொல்லுகிறோம், அது மட்டுமே அல்ல ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், 2 வார்த்தை முடிஞ்சு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். நமக்கு எப்படி எந்த ஸலவாத்து தருகிறதோ அதை மிக சாதாரணமாக திக்ராக திலாவத்தாக உட்கார்றப்ப அம்மா ஐயோன்னு சொல்லி உட்கார்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஒரு ஸலவாத்தோடு உட்காரும், ஒரு ஸலவாத்தோடு எழுந்திருக்கிறோம், பேசும்பொழுது ஸலவாத்து வெளியே போகும்போது, இந்த மாதிரி நம்முடைய நாவுகளில் ஸலவாத்துக்கள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய துஆ நமக்காக வேண்டி பிறர் செய்யக்கூடிய துஆ என்று எல்லா இடத்திலேயும் துஆவுக்கு ஒரு பெரும் ஆற்றல் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். துஆ என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவின் மூலம் ஏராளமான விஷயங்களை சாதித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பரக்கத் என்பது துஆவின் மூலம், அதே நேரத்தில் நீண்ட ஆயுளின் மூலம் கிடைக்கிறது என்கிற ஒரு கொள்கையும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஆயுளில் பரக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் பரக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் அதை நாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துஆவாக கேட்க வேண்டும். நம்மள நிறைய நபர்களுக்கு நீடித்த ஆயுள் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நாம் அதை கேட்டால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதில் நமக்கு பரக்கத்தை தருகிறான். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஆயுள பரக்கத்தை தந்து விட்டான் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் பரக்கத்தை தந்து விட்டான் என்று சொன்னால், அதனுடைய பிரயோஜனம் என்பது ரொம்ப ஒரு அளவிற்குள் கொண்டு வர முடியாத அளவிற்கு இருக்கும். உதாரணத்துக்கு நாம் பார்க்குறோம், நமக்கு குர்ஆனை பொறுத்தவரை பார்த்து ஓதக்கூடிய ஒரு குர்ஆன் தெரியும். குர்ஆனுடைய விளக்கம் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் நாம் எங்கே போய் நிற்போம் அப்படின்னா, தர்ஜுமா குர்ஆனை பார்த்து படித்தோன்னு சொல்லி சொன்னால் குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த விளக்க உரையையும் நாம் தெரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனினுடைய விளக்க உரை இவ்வளவுதான் என்று சொல்ல முடிக்க முடியாத அளவிற்கு இமாம்கள் நிறைய விளக்கங்களை எழுதியிருக்கிறார். வெறுமனே தர்ஜுமா மட்டுமல்ல விளக்கம் என்பது. ஒரு சில இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா, புள்ளி உள்ள எழுத்துக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு விளக்கம் எழுதியிருப்பார்.
இன்னும் ஒரு சில விளக்க உரைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தும் எந்த சூழ்நிலையில் இறங்கியது, சபபுன் நுசூல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொன்னால் இந்த ஆயத் எப்பொழுது இறங்கியது, எந்த சூழ்நிலையில் இறங்கியது, மக்காவில் இருக்கும் பொழுதா, மதீனாவில் இருக்கும் பொழுதா, இந்த ஆயத் என்ன வரலாறு சொல்லுகிறது, என்ன சட்டம் பேசுகிறது என்று ஒவ்வொரு வசனத்திற்கும் 6666 வசனங்களுக்கும் சரி 6666 வரலாறுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பெரும் பெரும் வரலாறுகளை குறிப்பிட்ட சிறிய ஆயுட்காலத்தில் இமாம்கள் செய்திருக்கிறார்கள். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா 1000 கிதாபுகளுக்கு மேல் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வாழ்ந்த ஆயுட்காலம் குறைவு. எல்லாவற்றுக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1446 வருஷத்துக்கும் மேலாக இந்த மார்க்கம் நிலைத்திருப்பதற்கு அவர்கள் கொடுத்த அந்த உழைப்புங்கிறது வெறும் 10 வருஷம், வெறும் 10 ஆண்டுகள் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் மக்காவில் இருக்கும் பொழுது அவர்கள் தற்காப்பு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். மக்காவில் இருக்கும் பொழுது ரகசியமான முறையிலே இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் எல்லா சட்டதிட்டங்களும் வந்தது. 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த 10 ஆண்டுகளில் பரக்கத் செய்தான். 1000 ஆண்டுகளை தாண்டி இந்த மார்க்கம் நின்றிருக்கிறது. குர்ஆன்ல நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள், ஏராளமான விளக்கங்கள் நமக்கு எழுதப்பட்டது. எல்லாம் பரக்கத்தினுடைய விஷயம். ஒரு ஹதீஸ்னு சொல்லி சொன்னால் வெறுமனே புகாரியையும் முஸ்லிமையும் மட்டும்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு. இமாம் புகாரி லட்சக்கணக்கான ஹதீஸை மன்னன் செய்திருக்கிறார். அது 6000 சொச்சம் ஹதீஸ் மட்டும்தான் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட லட்சக்கணக்கில் அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள். ஒரு சில ஆயிரங்களை மட்டும் தொகுத்திருந்தார்கள். நாமும் இருக்கிறோம், 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 50 வருடம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த ஆயுட்காலங்களில் நாம் எதை சாதித்தோம் என்று பார்த்தால் எதுவுமே நமக்கு முன்னால் இருக்காது. இப்போதான் கடந்த நோன்பு கடந்த மாதிரி இருக்கும், இப்போதான் நோன்பு போன மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அடுத்த நோன்பு வந்துடும். ஒரு வருஷத்தில் நாம் செய்த அமல்கள் என்ன யோசித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது. இதற்கு என்ன காரணம்னா, இந்த காலத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை எடுத்து விட்டான். நிறைய பேர் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். நேரம் போகிறது நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு பரக்கத்தில்லை என்று பொருள். நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எப்படி பணம் வருதுன்னு தெரியல, எப்படி பணம் போகுதுன்னு தெரியல. அப்படி என்றால் கவனமாக இருங்கள், அதில் பரக்கத்தில்லை. நான் 1க்கு 2 மக்களை பெற்றிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் குழந்தைகளுடைய வாழ்வில் பரக்கத்தில்லை என்று பொருள். எந்த அம்சத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கிறானோ அது நிரப்பமான பயனை கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்காக உட்கார்ந்துருப்பாங்க ஒரு சஹாபியினுடைய வீட்டில். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்டினுடைய முன்சப்பை இறைச்சி ரொம்ப பிடிக்கும். அந்த சஹாபியிட சொல்லுவாங்க, முன்சப்பையினுடைய இறைச்சியை கொண்டு வாருங்கள். அந்த சஹாபி கொண்டு வந்து வைப்பார். ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க, முடிப்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப சொல்லுவாங்க, இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாருங்கள். இன்னொரு முன்சப்பை கொண்டு வந்து வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க, மீண்டும் சொல்லுவார்கள், இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாருங்கள். அந்த சஹாபி சிரிச்சுட்டே சொல்லுவாங்களா, ஆட்டுக்கு நான் ஒரு ஆடை அறுத்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தான் இருக்கும், நீங்கள் 3வது கேட்குறீங்களேன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் கேட்டதற்காக வேண்டி நீ போய் பாத்திரத்தில் கையை விட்டிருந்தா, நீ எத்தனை தடவை நான் போய் எடுத்திருந்தாலும் அது உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் செய்கிறேன் என்கிற பெயரில் நான் சொன்னதற்காக மீண்டும் பாத்திரத்திற்குள் கையை நுழைத்தால் மீண்டும் முன்சப்பை வந்திருக்கும். அது நான் சொல்ல வரைக்கும் அதை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்திருக்கும். அதுதான் பரக்கத்துன்னு சொன்னாங்க. நீ கேட்டு விட்டாய், எனவே இதற்கு மேலே வராதுன்னு சொன்னாங்க. இதுதான் பரக்கத். நாம் சம்பாதித்தது இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் அல்லது செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் கட்டிருக்கக்கூடிய இல்மாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நிரப்பமான பயனை தர வேண்டும் என்று சொன்னால் துஆவை முக்கியமான ஒரு அம்சமாக நாம் பயன்படுத்தி முதல்ல நாம் ஆசைப்பட வேண்டும், நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் முன் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலகட்டங்களில் இறைவனிடத்தில் அதிகமான அம்சங்களை கேட்டு பெற்று பயன் பெறக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்லவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.